அருள் டிவி நேயர்களுக்கு அடியேன் உங்கள் சிவயோகி சிவசக்திமான் சுவாமிகள் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். அன்பு நேயர்களே, இந்த பதிவில் சனி வக்ரகதி பலன்கள். இந்த வருஷம் மார்ச் 6ஆம் தேதி வாக்கியப்படி கும்பராசியிலிருந்து சனி பகவான் மீனராசிக்கு பயிற்சியானார். இப்போது அவர் வக்ரம் பெறுகிறார். மீனராசியிலிருந்து சற்றே பின்னோக்கி நகர்ந்து தன்னுடைய நிலைப்பாட்டை மாற்றிக்கொள்ளும், தன்னுடைய குணம் மாறிக்கொள்ளும். அப்போ இதனால என்னென்ன மாற்றங்கள் ஏற்படும், 12 ராசிகளோட பலன்கள் என்ன, அதை பற்றி தான் இப்போ இந்த பதிவில் விளக்கமாக சொல்ல போகிறோம். கடகராசி நேயர்களே, உங்களுக்கு இந்த சனி வக்ரகதி பலன் தான் சொல்ல போகிறேன். சனி வக்ரகதி பலனில் இது நாள் வரைக்கும் உங்களுக்கு அஷ்டம சனி இருந்தது. இப்போ அது போய் 9ஆம் இடத்துல வந்து சனி பகவான் உட்காந்துருக்கார் மீனராசியில். இப்போ கொஞ்சம் வக்ரகதியாக இருக்கார். இப்போ திருப்பியும் பழையபடி அந்த 8க்கும் 9க்கும் உரிய பலன் தான் கொடுப்பார். நான் சொன்னேன், இப்போ தானே அஷ்டம சனி முடிஞ்சதுன்றேன், திருப்பியும் அந்த அஷ்டம சனி பலன் கொடுப்பாரா? இல்லை, அது முழுமையாக கிடைக்காது. அதில் கொஞ்சம் கிடைக்கும், இதில் கொஞ்சம் கிடைக்கும், மாறி மாறி தான் வரும். வாழ்க்கைன்றது மாறி மாறி தானே, ஒரே மாதிரி எல்லாருக்கும் வாழ்க்கை அமையாது. அப்போது இதில் என்னென்ன பலன்கள் நடக்க போகுது அதுதான் இப்போ விரிவாக பார்க்க போகிறோம். இந்த சனி வக்ரகதி ஆனவுடன் குடும்ப பொறுப்பு அதிகப்படும். குடும்பத்தை பற்றி கவலைப்படாமல் இருந்திருப்பீங்க. வருமானம் வந்தாலும் கொடுக்க மாட்டீங்க, வீட்டுக்கு வீண் செலவு பண்ணிடுவீங்க, அட்டுழியம் பண்ணுவீங்க, நான் தான் எல்லாம் அப்படின்னு சொல்லியிருப்பீங்க. ஆண் இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் எல்லாமே தான் நடந்திருக்கும். அது இப்போ மறைஞ்சி கொஞ்சம் சாந்தமாகி நம்ம வீட்டில் அவங்களுக்கு கொஞ்சம் அவங்க கொடுத்ததானே வீட்டில் அவங்க நம்மளுக்கு பண்ணுவாங்க, நம்மளுக்கு சமைச்சு போடுவாங்க, நம்மளுக்கு தேவையான பணிவிடைகள் பண்ணுவாங்க, உதவி பண்ணுவாங்க அப்படின்னு நினைக்கக்கூடிய விஷயங்கள் இப்போ நடக்கும். அப்போ குடும்பம் செழிப்போங்கும், அமைதியாக இருக்கும், சண்டை சச்சரவு குறைஞ்சிரும், எல்லாமே நடக்கும். கொடுக்கல் வாங்கல் சீராகும். கடகராசிக்காரங்களுக்கு இது நாள் வரைக்கும் வரக்கூடிய வரவுகள், கொடுக்கல் வாங்கல் எல்லாம் தடைப்பட்டு தாமதப்பட்டு இருந்தால் இப்போ இந்த வக்ரகதியில் அந்த தடைப்பட்ட வருவாய்கள் கைக்கு வந்து சேரும். கொடுக்கல் வாங்கல் சீரான நிலைமையில் இருக்கும். நீங்கள் ஒருத்தர் கொடுக்கறது முடியலன்னு சொல்ல மாட்டீங்க, கொடுத்துருவீங்க. வாங்கிறதும் நீங்கள் கேட்டால் அவங்க கொடுத்துருவாங்க. இப்படி தான் நடக்கும். கல்வி விஷயத்தில், படிப்பு விஷயத்துலலாம் கொஞ்சம் மந்தமான நிலை இருந்திருக்கும். அது எல்லாமே இப்போ சரியாயிடும். நம்ம வேலைக்கேற்ற படிப்பை படிக்கலாம், ஏதாவது ஒரு சர்டிஃபிகேட் கோர்ஸ் படிக்கலாம், அடிஷ்னல் குவாலிஃபிகேஷன் வேணும் இல்லையா? இப்போ அப்படி தான் எல்லாருமே விரும்புகிறாங்க. அந்த காலத்துலலாம் ஒரு படிப்பு ஒரு வேலை அப்படி தான் இருந்தது. இப்போது பல படிப்பு பல வேலைகள். ஒரு வேலைக்கு 3 நாள் படிப்பு படித்தாலே அதுலேருந்து ப்ரொமோஷன், இன்க்ரிமெண்ட் எல்லாமே கிடைக்குது. இப்போ உள்ள காலநிலை வேறு, அப்போ உள்ள காலநிலை வேறு. அப்போ அந்த படிப்பு சம்மந்தப்பட்ட அடிஷ்னல் குவாலிஃபிகேஷனை நீங்கள் தயார் பண்ணிப்பீங்க. அதுதான் இப்படி சொல்லியிருக்கேன். அந்த படிப்பு வந்துடும், அதில் நீங்கள் தேர்ச்சி அடைந்து அதுக்குண்டான லாபத்தையும் பார்த்துருவீங்க. அடுத்ததாக மக்கள் தொடர்பு. கடகராசிக்காரர்களுக்கு இந்த சனி வக்ரகதியிலே மக்களுடைய செல்வாக்கு அதிகமாக இருக்கணும். உங்களை ரொம்ப விரும்பி உங்களை பேர் சொல்லுவாங்க, புகழ்வாங்க, பாராட்டுவாங்க. நீங்கள் அரசியல் இருந்தால் ரொம்ப விசேஷமான பலன் கிடைக்கும். ஒரு படி மேலே போயிட்டே இருப்பீங்க அரசியலில், சமூகத்தில் சமூக சேவை பண்ணுறவங்க, மக்களுக்கு சேவை பண்ணுறவங்க வகையில் கண்டிப்பாக நல்லா வந்துடுவீங்க. இந்த காலகட்டத்தில் தர்ம ஸ்தாபனம் தொடங்கலாம். கடகராசிக்காரங்க ட்ரஸ்ட்டுன்னு சொல்கிறாங்க இல்லையா, அது ஆரம்பிக்கலாம். அனாதை ஆசிரமம் சென்று உதவி பண்ணலாம். இதெல்லாம் நீங்கள் பண்ணிட்டு வரலாம். முன்னோர்களுடைய ஆசீர்வாதம் வேணுன்றதுக்காக கடக ராசிக்காரர்கள் இந்த சனி வக்ரகதி காலத்தில் கண்டிப்பாக காசி, கயா, ராமேஸ்வரம், ரிஷிகேஷ், ஹரித்வார் எல்லாம் போயிட்டு வரலாம். புண்ணிய ஸ்தல யாத்திரை சென்று வர வேண்டும். அதுக்கு அப்படி சொல்லியிருக்கேன். எல்லாம் தான் போகணும்னு அவசியம் இல்லை, இதில் ஏதாவது ஒன்று போயிட்டு வாங்க. ஏன்னா இந்த உள்ள காலகட்டங்கள் உங்களுக்கு அந்த முன்னோருடைய ஆசீர்வாதம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக இருக்குது. அதுக்கு தான் அப்படி சொல்லியிருக்கேன்.
அது இல்லாமல் இப்போ இந்த ஆடி மாதம் இப்போ வந்திருக்கு, ஆடி அமாவாசை. 3 அமாவாசை ரொம்ப விசேஷமானது. தை அமாவாசை, ஆடி அமாவாசை, மகாலய அமாவாசை. அப்போ இந்த ஆடி அமாவாசை வரும், மகாலய அமாவாசை வரும். இந்த சனி வக்ர காலத்திலேயே 2 பெரிய அமாவாசை வருது. ஆடி அமாவாசையில் போயிட்டு வாங்க. அதை விட்டிங்கன்னா மகாலய அமாவாசையில் போகிறது ரொம்ப விசேஷம். நான் சொன்ன இந்த புண்ணியஸ்தல யாத்திரை கண்டிப்பாக போயிட்டு வரணும், தப்பு கிடையாது. இது ஒரு விஷயம். இது இல்லாமல் உங்களுக்கு தொழில் வியாபாரத்தில் போட்டி கண்டிப்பாக விளையிடும். தொழிலில் நல்ல பங்குதாரர்களை தேர்ந்தெடுப்பீங்க. வியாபாரத்தில் நல்லா யோசனை பண்ணி செய்வீங்க, நல்ல திட்டமிடுவீங்க. நீங்கள் அலைந்து திரிந்து கொண்டிருந்த காலம் போய் இப்போ மற்றவர்கள் உங்களிடம் சேருவாங்க. எப்படி? இதனால் வரைக்கும் இருந்தவங்களாம் அவங்கள கெடுக்க பார்த்துருப்பாங்க, கீழே வீழ்த்த பார்த்துருப்பாங்க, உங்களை விமர்சனம் பண்ணியிருப்பாங்க, கேலி கிண்டல் பண்ணியிருப்பாங்க. அவங்க எல்லாம் போயிடுவாங்க. இப்போ வரக்கூடியவர்கள் உங்களை பாராட்டுவார்கள், உங்களை பேரும் புகழும் அடைய செய்வார்கள், உங்களுக்கு உறுதுணையாக இருப்பார்கள். உங்கள் மூலியமாக அவர்கள் நல்ல பலன் ஏற்பட்டு அவர்கள் மூலியமாக உங்களுக்கு நல்ல பலன் கிடைக்கிறதுக்கு வழிவகை செய்வார்கள். இதுதான் கண்டிப்பாக நடக்க போகுது. இப்போ அது இல்லாமல் இறை வழிபாடு என்று பார்க்கும்போது கடகராசிக்கு சந்திரன் தான். பெண்கள் வழிபாடு உயர்ந்தது. சப்த கன்னிகள், சப்த மாதாக்கள் சொல்கிறாங்க பார்த்தீங்களா, அந்த வழிபாடு பண்ணிங்கன்னா ரொம்ப விசேஷம். அதில் பர்டிகுலராக வாராகிமனை வழிபட்டால் கடகராசிக்காரங்க வாராகிமன் கண்டிப்பாக வழிபட்டு ஆகணும். வழிபட நல்ல பலன்கள் கிடைக்கும். தீர்க்க முடியாத பிரச்சனை தீரும், நடக்காத விஷயம் நடக்கும், எல்லாமே நடக்கும். அது இல்லாமல் தான தர்மம் பண்ணிட்டு வரலாம். மாற்றுத்திறனாளி தான தர்மம் பண்ணிட்டு வரலாம். கை கால் எழுந்தவருக்கு மட்டுமல்ல, காது கேட்காதவர்கள், வாய் பேசாதவர்கள், அவர்களும் மாற்றுத்திறனாளிகள் தான். அதை நீங்கள் அவர்களுக்கும் செய்து வரலாம். நீங்கள் தான தர்மத்தில் செய்ய வேண்டியது, நீர் அதிகமாக தானம் பண்ணலாம். தண்ணீர் பந்தல், அதுக்கெல்லாம் தண்ணீர் பந்தல் வச்சுருவோம். பெரிய பெரிய ஆளுங்களாம், பணக்காரங்களாம் தண்ணீர் பந்தல் வச்சுருப்போம். இப்போல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த அரசியல்காரங்களாம், ஆளுங்கட்சி எதிர்கட்சி, இந்த கோடை காலம்லாம் வந்துட்டாக்கா தண்ணீர் பந்தல் வைப்பாங்க, பழங்கள் எல்லாமே பண்ணுவாங்க. அது ஒரு நிரந்தரமாக இருக்காது, தற்காலிகமாக இருக்கும். ஆனால் நான் சொல்கிறது நிரந்தரமானது. அது இந்த தொண்டு நிறுவனங்கள், ட்ரஸ்ட் வச்சு நடத்துகிறவங்க, பெரிய பெரிய பணக்காரர்கள், அப்போல்லாம் அந்த காலத்தில் பண்ணையார்கள்னு சொல்லுவாங்க. அப்படிப்பட்டவங்களாம் தண்ணீர் பந்தல் வச்சுருப்பாங்க மக்களுக்கு குடிக்கிறதுக்கு. அந்த மாதிரி நீங்கள் வச்சு பண்ணலாம். அதில் ரொம்ப நல்ல பலன்கள் கிடைக்கும். இது மாதிரி இந்த சனி வக்கரகதியில் தான் உங்களுக்கு எல்லாமே, சனி பகவான் அஷ்டம சனிலேருந்து வெளியே வந்தாலுமே கொஞ்சம் டல்லாக இருந்திருப்பீங்க, எதுவுமே நடக்காமல் இருந்திருக்கும். அதெல்லாமே இப்போ நடக்க போகுது. இந்த சனி வக்கரகதியில் கண்டிப்பாக உங்களுக்கு நடக்க போகுதுன்னு சொல்லி நான் சொன்ன இந்த இறைப்பறைகள் தானம் பண்ணிட்டு வாங்க. ரொம்ப கஷ்டப்படுற ஏழைகள் உதவி பண்ணுங்கள். மூட்டை தூக்குறாங்க இல்லையா, மூட்டை தூக்குறவங்க, கஷ்டப்படுறவங்க, துப்புரவு தொழிலாளிகள் சுத்தம் பண்ணுறாங்களே அவங்களாம் சம்பளம் குறைவு தான். நீங்கள் வயலில் அவங்கள பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு உங்களால் முடிஞ்ச உதவி பண்ணலாம், தப்பு கிடையாது. அவர்கள் ஏற்றுக்கொள்வார்கள் அதை. பெரும்பாலும் கடகராசிக்காரர்கள் தாயலம் கொண்டவர்கள், இறக்க சிந்தனை உள்ளவர்கள் தானே, அதனால் அவர்கள் ஏற்றுக்கொள்வார்கள் என்று சொல்லி, இந்த சனி வக்ரகதி காலத்தில் தான் அஷ்டம சனி முடிஞ்ச ஒன்று நடக்கலேன்னு ஏங்கிக்கிட்டு இருந்த கடகராசிக்காரர்களுக்கு சனி வக்ரகதியிலே எல்லாமே சேரி வரும். எல்லாரும் இணைந்து உங்களுடன் இணைவார்கள். உங்களுடைய பேரும் புகழும் பாராட்டும் கிடைக்கும். நீங்கள் உங்களுடைய அதிகாரம், உங்களுடைய செல்வம், செல்வாக்கு, அந்தஸ்து, மதிப்பு, மரியாதை எல்லாமே தேடி வரும், எல்லாமே கிடைக்கும் என்று சொல்லி எல்லா நலமும் பெற்று வாழ்வீங்கன்னு சொல்லி வாழ்த்தி விடைபெறுகிறேன். கடவுள் அருள் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள கடவுள் அருள் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.